உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நண்பர் விஜய்க்கு வாழ்த்து, பெரியாரை பற்றி பேசாம யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கான காரணம் என்ன? இங்க யார் வின் பண்ணிருக்கிறா? விஜய் வின் பண்ணிட்டாரு. கரெக்டா சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் நினைத்தது சாதிச்சிருச்சுங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் வாயை திறந்து பிஜேபின்னு பேசினானோ ஒவ்வொருத்தரும் வாயாலையும் விஜய் சூப்பர், விஜய் ஒரு ஐகான், விஜய் ஒரு பிம்பம், இந்தியாவினுடைய டாப் ஸ்டார்ஸ் 2வது இடத்துல இருக்கிறார், ஷாருக்கானுக்கு அடுத்து இருக்கிறார் விஜய்னு சொல்றாங்க அடிப்படையில. அப்ப விஜய் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவன் சொல்றான் குடும்பத்தோட 8 பேர் எங்க வார்டுல நான் விஜய்க்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறான். எதுக்காக ஓட்டு போடுவோம்னு கேட்டேன். விஜய் பிடிக்கும் அப்படிங்கிறான். உதயநிதி ஒரு பக்கம் இருக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் யார்? அப்ப அந்த இடத்தை தான் நான் பிடிக்க போறேன். உதய்க்கு போட்டியா விஜய் தான் வருவான், உதய்க்கு போட்டியா நான் தாண்டா வருவேன் அப்படின்னு வெளியில பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் விஜயோட மூவே இருக்கு. வேற யாரும் டார்கெட் கிடையாது, வேற யாரும் டார்கெட் கிடையாது. உதயநிதி மட்டும் தான் டார்கெட், திமுக மட்டும் தான் டார்கெட். வணக்கம். வணக்கம். நேத்து பெரியார் சிலைக்கு விஜய் மாலை அணிவித்தது, இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் விஜய் பெரியாரை கொண்டாடுவது எந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்? விஜய் வந்து பெரியாரோட சிலைக்கு போய் மரியாதை செலுத்துறாரு, வணக்கம் வைக்கிறாரு. இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும் விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் விஜய் வந்து அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஆனால் பேசிக்காக என்னன்னா இதில் நிறைய விதமான பார்வைகளை முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு கால்குலேட்டிவ் மூவ் தான் வந்து விஜய் பண்ணுறாரு. ஸோ ஏற்கனவே விஜய் மேலே வந்து விஜய் கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே யாரெல்லாம் வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணையத்தின் வாயிலாக இன்றைக்கும் அந்த பதிவுகள்லாம் இருக்குது. அல்லது விஜய் வந்து ஒரு கொடி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா அந்த கொடி அறிமுக நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட செயல்கள்லாம் என்ன, யாரெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல தான் விஜய் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போது விஜய் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களை விஜய் உள்வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து என்னெல்லாம் நினைக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் யாரையுமே அப்படியே உள்வாங்கிடுச்சா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்க விஜய்லாம் வாய்ப்பு இல்லை. இப்பெல்லாம் பேசுகிறாங்களா, சரி ரைட்டு அப்படின்னு இருந்திருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விஜய் பின்னாடி பிஜேபி இருக்குது, விஜயை பாஜக இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை திமுகவினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு மிக மோசமாக விஜய் விமர்சனம் பண்ணதை பார்த்துருக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, விஜயுமே கூட பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் மேலே வந்து நம்மளை போய் பிஜேபி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அசூயான உணர்வு ஒன்று இருக்கும். ஆனால் விஜய் பின்னாடி பிஜேபி இல்லைன்னு அவருடைய மற்ற செயல்பாடுகளை உணர்த்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாதி, மத, இன அப்படின்னு பல விதமான விஷயங்கள் எந்த விதத்துலையும் பேதம் அடிப்படையில் கற்பிக்கக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒரு சமூக நீதி பாரா அப்படின்னு துவக்கத்தில் அவருடைய அந்த அறிக்கையிலே வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார்ல. அதுலேயே ஒரு நமக்கு என்ன ஒரு விளங்கிடுச்சு அப்படின்னா ஹீஸ் ஆன்டி பிஜேபி மோடில் தான் இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல் ஒரு அரசியல் கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகுது, அல்லது எந்த மாநிலத்தில் வேணால் உருவாகட்டும், ஒரு மாநில கட்சியாக ஒன்று உருவாகுது அப்படின்னா அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராகத்தான் ஒரு கட்சி இயங்கவே முடியும். அப்போ தான் யூ ஆர் த ஆப்போசிஷன். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? அதுக்குன்னா ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு எதிராக செயல்படுவது, அல்லது எதிராகன்றது என்ன மீனிங்லன்னா அவருடைய குறைகளை சுட்டி காட்டுவது, உங்களுடைய போதாமையை நான் நிவர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் பேசுறது, இவருடைய நிறை குறைகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது. இதை தான் வந்து ஒரு எதிர்கட்சி பண்ணும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து விஜய் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐக்கானை முதல்ல தொடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, இந்த ஐக்கான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே ஒரு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது பெரியார் தான் இருக்கிறாரு. அப்போ பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே, ஈவன் எல்லா கட்சியும் பிஜேபி உட்பட நான் சொல்கிறேன், எல்லா கட்சியுமே ஒரு வணக்கம் செலுத்தக்கூடிய நபராகத்தான் இப்போது வரைக்கும் பெரியார் இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், எல்முருகன் அவர்கள் பெரியாரை பற்றி என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அவர் சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார், நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம்னு சொல்லுவாங்க. பிஜேபிக்குள்ளேயே எல்முருகனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஹெச்ராஜாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இது பிஜேபிங்கிற தனிப்பட்ட கட்சியை பொறுத்த வரைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு லெட்டர் பேரில் யார் வச்சுருக்கிறாங்க? பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர், இவங்க 3 பேர் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி பாமகவுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறாங்க? மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்க? பாமகவை பார்த்து சாதிய கட்சி அப்படிங்கிறாங்க. இப்போ 3 பேரையும் அவர் வச்சுட்டாரு அப்படிங்கிறதுனால 3 பேரையும் ஃபாலோ பண்ணுறாருன்னு பொருள் கிடையாது. பெரியார் இவங்களெல்லாம் வச்சுட்டு இவர் வந்து சாதி கட்சி நடத்துகிறாருன்னு மற்றவங்க சொல்கிறதுனால நாங்கள் சாதி கட்சி நடத்துகிறோம்னு பாமக சொல்ல போகிறதும் கிடையாது. ஸோ எல்லாருமே பெரியாரை தொட்டுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போது இங்கே ஒரு போதாமை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்த விரும்புகிறார் விஜய் நான் நினைக்கிறேன். என்னன்னா, யார் பெரியார் அதிகமாக பேசுறது, அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்ற பொருள் என்னன்னா, பெரியார் அதிகமாக பயன்பாட்டுக்குரிய ஒரு பிம்பமாக யார் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக பயன்படுத்துகிறாங்க. அது எக்ஸாக்ட்லி ட்ரூ. நாட் ஏடிஎம்கே,
அல்லது வந்து பாமகவோ அல்லது வந்து மற்ற விடுதலை சிறுத்தைகள் திமுகவோ திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் சார்ந்த கூட்டணி கட்சிகள் தான் பெரியாரை வந்து ஒரு பெரிய ஒரு ஐகான் ஆஃப், அவர் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவர் இன்னுமே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது திமுக தான். ஆனால் வெறும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவன் மேல இருக்கிற விமர்சனம். நீங்க வெறுமனே பெரியார் அப்படியே வச்சிருக்கிறீங்க தவிர வேற எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னும் போது அந்த போதாமையை நான் நிவர்த்தி பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு போதாமை இருக்குது, நீங்க சரியா அதை பண்ணல அப்படின்ற இடத்துக்கு தான் விஜய் வராரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் பெரியாருக்கு மாலை போட்ட போது யாரெல்லாம் ஆதரிச்சாங்கன்னு பாருங்க. யாரெல்லாம் விஜய் வரும்போது விஜய் பின்னாடி பாஜக இருக்குன்னு பேசினார்களோ, அந்த வாயெல்லாம் விஜய் பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்லிச்சோ, அந்த வாய் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் வந்து பாத்தீங்களாப்பா பெரியாரை தொட்டாரு, இது பிஜேபிக்கு சம்மடி, நாம் தமிழருக்கு சம்மடி அப்படின்னாங்க. ரெண்டு பேருமே பெரியார விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய கட்சிகள் தான். நீங்க பிஜேபி கூட விட்டுருங்க, அவங்க வந்து ஹார்ட்கோர் ஆன்டி பெரியார் மோட்ல தான் இயங்குவாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு, நான் பெரியார விமர்சன பார்வையோட ஏத்துக்கிறேன், வழிகாட்டின்னு ஏத்துக்கிறேன். அவர் வந்து பெண்ணிய விடுதலை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் வந்து அவர் போராடி இருக்கிறாரு, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மற்ற இன ரீதியான விஷயங்கள்லையோ அல்லது வந்து தமிழ் மொழி ரீதியான விஷயங்கள்லையோ அவர் மேலே எங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறாரு. பெரியாரை முழுசா ஏற்றுக்கணும்னு பெரியார் சொல்ல மாட்டாங்க, அது நீங்கள் வந்து நிறைய பேர்ட்டு பார்த்துருப்பீங்க, அல்லது கேட்டு இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க இப்படி வந்து ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஃபாலோவர்ஸ்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழரோட ஃபாலோவர்ஸு பெரியாரோட ஃபாலோவர்ஸாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அவங்க பிரபாகரனோட ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஐக்கான்னா, அவங்கள பதிலும் ஐக்கானா பிரபாகரன் தான். அப்போ அவங்களுடைய ஓட் பேங்கை டச் பண்ணுமா, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் டச் பண்ணுமானா டச்சே பண்ணாது. அப்புறம் ஏன் அப்படி சொல்றாங்க? நாம் தமிழருக்கு தான் இது இடி. அப்ப ஏன் நீங்க சொல்லணும்னா உங்க மேல இருக்கிற விஷயத்தை மறைக்கணும்ல. பெரியாரிஸ்டுகள் வெளியில இருந்து யாரை ஆதரிப்பாங்கன்னா திமுகவை தான் ஆதரிப்பாங்க. திமுகவிடம் இருக்கக்கூடிய, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, நீங்க இப்ப பவள விழாவை பார்த்துருப்பீங்க. 75 ஆண்டுகள் ஆயிருக்குங்க. எவ்வளவு ஆண்டு? 75 ஆண்டுகள் ஆயிருக்குது. 75 ஆண்டு நிறைவு விழாவில் நீங்க வழங்குற ஒரு விருதை ஒருத்தர் பெறுகிறார், விபி ராஜன் அப்படிங்கிற ஐயா பெறுகிறார். அவர் ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? 75வது ஆண்டு விழாவில் அண்ணாவாலும் பெரியாராலும் அவருடைய கொள்கைகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த திமுக கழகத்தை சமூக நீதி பாதையில் நாங்களும் பயணிப்போம்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அதை பாராட்டிருக்கலாம், வரவேற்றிருக்கலாம். கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆட்சி புரிவதற்கு நாங்கள் உதவி செய்வோம், அதை ஒரு பெரிய நோக்கமாக கொண்டிருக்கிறோம். எது பெரிய நோக்கம்? கலைஞர் ஐயா அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆட்சியில் அமர்த்துறது தான் பெரிய நோக்கங்கிறது. இதை விட ஏதாவது ஒரு கேலி கூத்து இருக்க முடியுமா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்தாரா? இதுதான் அண்ணா கற்றுக் கொடுத்தாரா? கிடையாது இல்லை. அதையும் தாண்டி அவர் சொல்றாரு, கலைஞர் குடும்பத்தினுடைய கொத்தடிமைகளாக நாங்கள் இருக்கிறோங்க, நாங்கள் அதை சொல்ற பெருமை அடைகிறோங்க அப்படிங்கிறாரு. ஏதோ ஒருத்தர் போற போக சொல்லிட்டு போறாருன்னா நீங்க போற போக்கில் இருக்கிற ஒருத்தருக்கா நீங்க விருது கொடுக்குறீங்க? அப்படிப்பட்ட ஒரு விருதுக்காக நீங்க விருது கொடுக்குறீங்க? அவர் தான் இன்ப நிதியினுடைய ஆட்சியராக இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்ட பெருமகன் ஐயா விபி ராஜன் தான். அப்போ இவர்கள் எல்லாம் நீங்க 75 ஆண்டுகளை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கிட்ட போலி திராவிடம் இருக்குதா, போலி பெரியாரிசம் பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்க இருக்கிற விமர்சனம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்கு? அப்ப அந்த கேள்வியை விஜயும் எழுப்பி இருக்கலாம், விஜய்க்கும் தோன்றி இருக்கலாம்ல. இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க சாதி ஒழிப்பை நோக்கி நகரல, அது சாதி ஒழிப்பை பேசலன்னா போலி தமிழ் தேசம் எப்படி சொல்றாங்களோ, திராவிடம்னு பேசுறவங்க, பெரியார்னு பேசுறவங்க அதை சரியா பேசலன்னா போலி திராவிடம், போலி பெரியாரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க போலி பெரியாரிஸ்டா போலி திராவிடமா பேசுனீங்கன்னா இவன்லாம் போலியா இருக்கிறான். அப்ப இவன்லாம் இவனால பெரியார் தொட்டது பொய், நான் கையில தொடரம் பேர் பெரியாருன்னு. பெரியாரை யாரெல்லாம் தொட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் பெரியார் ஆயுதமா பயன்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு அடையாளம் பெரியார்னு சொன்னாங்களோ, நீ எல்லாம் அடையாளமும் இல்லை, நீ இனிமேல் அவரை பயன்படுத்தவனா நான் பார்த்துக்கிறேன் பெரியாருன்னு பெரியாரை போய் மரியாதை செலுத்திருக்கிற விஜய் தான் நான் பார்க்குறேன். விஜய் பெரியார் தோட்டத்துக்கு பின்னாடி ரெண்டே விஷயம் தான் இருக்குது. ஒன்று, என் பின்னாடி பிஜேபி கிடையாது, என்னை பிஜேபி இயக்கல, நான் தனியா இயங்குறேன், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, தத்துவம் இருக்கு, நான் நகர்றேன், நான் பிஜேபி என் கூட இல்லை அப்படின்னு நெக்லெக்ட் பண்றாரு, இக்னோர் பண்றாரு. ரெண்டாவது, என்னுடைய மோட்டிவ் ஆட்சியை பிடிக்கிறது. ஆட்சியை பிடிக்கிற இடத்துல ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக பின்பற்றுவது பெரியார்னு சொல்லிக்கிட்டு பெரியாரை சரியா பின்பற்றல, அவர்கள் பெரியாரை சரியா கொண்டு போய் சேர்க்கல. அதனால நான் பெரியாரை கையில் எடுக்கிறேன், நான் பெரியாருக்கு போய் வணக்கம் செலுத்துறேன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயம் தான் இவர் மாலை அணிவிப்பதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா நான் புரிஞ்சுக்கிறேன். கூடுதலா இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா,
பெரியாருக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் 1% கிடையாது. 0.0001% கூட சம்பந்தம் கிடையாது. ஓட்டு போடுற ஒருத்தர் கூட பெரியாரை ஃபாலோ பண்றாங்க, பெரியாரை ஓகேன்னு சொல்றாங்க, நான் ஓட்டு போறேன்னு ஓட்டு போற யாரோ ஒருத்தர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? சத்தியமா கிடையாது. பெரியார் அவர்களுக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் துளிலும் தொடர்புடையதுங்கிறது அரசியல் இருந்த அனைவருக்குமே தெரியும். அப்ப ஏன் இங்கே பெரியாரை தொட வேண்டிய ஒரு தேவையோ கட்டாயமோ வருதுன்னா, காமராஜர் யாரோ அசிங்கமா பேசுறீங்க பாத்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? யாராவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காமராஜரை இழிவாக பேசுமா? அப்படி பேசி கொண்டாடுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் ரெட்டமலை சீனிவாசன் அசிங்கம் பேசி யாரா பார்த்துருக்கீங்களா? தவறா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதே போல பெரியாரையும் எல்லாருமே அவர் கடவுள் மறுப்பு சொன்னாரு, கடவுள் மறுப்பு திமுக பின்பற்றவே முடியாது. திமுக அப்பவே அந்த சமரசம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் பெரியாரை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப பெரியார் சொன்ன பல விஷயங்களை இன்னைக்கு எந்த கட்சியுமே, திமுக உட்பட எந்த கட்சியுமே முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியாரோட சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு, இந்த 5 கொள்கையை எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வாங்க. இதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இந்த விஷயத்த நானும் பண்றேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவேன். இவரெல்லாம் நீ பேசிக்கிட்டதுலாம் நீ சரியா பேசல, நீ போலியா பேசுற, உங்கள்கிட்ட அதை பின்பற்றும் கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை, நான் இப்ப பின்பற்ற போறேன் அப்படின்னு பெரியார் கையில் எடுக்கிறாரு விஜய் தான் நான் பாக்குறேன். அப்போ இதுல யாருக்கு பாதிப்பு இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு டிஃபன் கடை போடுறீங்க, நானும் ஒரு டிஃபன் கடை போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் எதிரியா போட்டியாளரா? நான் வந்து உங்களுக்கு எதிரி போட்டியாளர் தானே, நான் நண்பனா உங்களுக்கு? இல்லை. நீங்க டிஃபன் கடை போடுறீங்க, அவர் மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன், உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சுத்தமா இல்லைல்ல. நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் பெரியார் மீதான நிலைப்பாடுகளை தெளிவாக வச்சுட்டாங்க. தேர் இன் கம்ஃபர்டபுள் ஜோன். ஆக்சுவலி சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சிக்கோ பிஜேபிக்கோ பிரச்சனையே கிடையாது. பிஜேபி வழக்கம் போல எதிர்ப்பு அரசியல் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் தமிழருக்கும் சரி பிஜேபிக்கும் சரி பிரச்சனை கிடையாது. அப்படியாப்பா வரவேற்கிறோம்ப்பா, பாத்துக்கோங்கப்பா, மகிழ்ச்சி. இன்னொரு லைன்லயும் அவங்க கனெக்ட் பண்றாங்க. நாம் தமிழரும் விஜயும் வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு வகையில தேர்தல் காலத்துல ஒன்னா நிப்பாங்கன்ற பேச்சும் இருக்கு. இப்ப பாருங்க, விஜய் எடுத்திருக்க இந்த நிலைப்பாட்டின் மூலமா எந்த நேரத்திலும் நான் நாம் தமிழரோடு சீமானோட பயணிக்க வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கான கதவை மூடிவிட்டார் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்க. அதான் இது எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இது வந்து அவங்க 2 பேரும் எடுக்கக்கூடிய முன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் வச்சு தான் வந்து வர முடியும். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பெரியாரிய ஆதரவாளராக, பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சியாக திமுக இருக்கும்போது தான் இவர்களை எல்லாமும் விட தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் இந்த திமுக கட்சிக்காக பேசி ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது தான் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. பிஜேபி பெரியார் ஏற்றுக்குச்சா? பிஜேபி ஒரு பெரியாரிஸ்ட் கட்சியா? பிஜேபி திராவிடத்தை பேசுமா? பிஜேபி தமிழ்நாடு குறித்த தமிழர் நாட்டினுடைய மாநில சுயாட்சி குறித்து பேசுமா? பேசாது. அது ஒரு தேசிய கட்சி தான். அப்போ ஒரு 2 கட்சி கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது தலைவர்களை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, திமுகவுடைய பவள விழா வரப்போற காஞ்சிபுரம் மாவட்டத்தை இன்னைக்கு முரசொலி எடுத்து பாருங்க. இன்னைக்கு முரசொலி சொல்றேன், எடுத்து பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த பவள விழா மாநாட்டில் நிறைய பேர் பேச போறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள். அந்த கூட்டணி கட்சி தலைவர் யாராவது தெரியுமா? மரியாதைக்குரிய ஐயா விசிக்கு அவருடைய டாக்டர் திருமாவளவன். சரியான நபர், பேசுறதுக்கு தகுதியான நபர், அவருக்கு தெரியும், எனக்கு கலந்து கூட பழகினவர், பேசட்டும். முக்குளத்தூர் புலிப்படையை சேர்ந்த ஐயா கருணாஸ் பேசுறாரு. கருணாஸ் அவர்கள் சொல்றாங்க ஒரு பேட்டியில, பாமக சாதி கட்சினா விசிகா சாதி கட்சி இல்லாம வேற என்ன கட்சின்னு கேட்கிறாரு. அந்த கருணாஸ் அவர்கள் கலைஞர் கருணாநிதி வளர்த்த அந்த திமுகவுடைய பவள விழா மாநாட்டில் பேசுறாரு. ஒரு கூட்டணி கட்சியா நீங்க அவர் வச்சிருக்கிறீங்க, அவர் பெரியாரை முழுசா ஏத்துக்கிட்டாரா? சரி, கொங்கு ஈஸ்வரன் இருக்கிறாரு. கொங்கு ஈஸ்வரன் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு. அவர் நீங்க வந்து பெரியார் ஏத்துட்டாருன்னு சொல்லுவீங்களா? அப்ப இதுல என்ன மேட்டர்னா, பெரியாரை ஏத்துக்கல, ஸோ வந்து நாம் தமிழரை விட்டாங்க. நாம் தமிழர் வந்து விஜய் கூட கூட்டணி போறாங்களா இல்லையா, அல்லது சேர்றாங்களா இல்லையாங்கிறது நாம் தமிழர் கட்சியின் சீமானும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயும் எடுக்க வேண்டிய முடிவு. அது அவங்களுக்கு இடையில் எடுத்துப்பாங்க, அல்லது ஒன்னா இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, அவங்களுக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா இது வந்து அவர் இக்னோர் பண்றதுக்காக தான் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அவர் டார்கெட் வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருக்க வாய்ப்பே இல்லையே. ஏங்க, ஒரு 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 ஆளுமையை நோக்கி நகரணும், ஒரு அதிகாரத்தை நோக்கி நம்ம அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சியை புதிய ஒரு மாநில கட்சி அப்பாப்பா நான் அவன் கூட இல்லப்பா, நான் இவன் கூட இல்லப்பா அப்படின்னு சொல்றதால ஒரு மூவ் எடுக்கவே மாட்டான். அதிகாரத்துல இருக்கிற யாரோ அவன் என்ன பண்றானோ அவனுக்கு எதிராக தான் ஒரு பாலை போடுவான். பக்கத்துல ஏன் பிஜேபி மட்டும் அப்படி நீங்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிஜேபி நடுவண் அரசுல இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி, ஒரு தேசிய கட்சிங்க. அது இந்தியா முழுக்க இந்துத்துவ கோட்பாடுகளை
பரவ விடணும்ன்றதுக்காக இருந்துகிட்டு இருக்கிற கட்சி. அப்ப அந்த கட்சியையும் நாம் தமிழரையும் ஒன்னா விஜய் பார்க்க மாட்டார், யாருமே பார்க்க மாட்டாங்க, அரசு தெரிஞ்சு யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு 1000 சொன்னாலும் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி தான், அது தேசம் வளர போறது. ஆனால் பிஜேபிங்கிறது அப்படி கிடையாது. அப்ப நான் அவனோட இல்லைன்னு சொல்லக்கூடிய மெசேஜ் நாட் ஓன்லி இன்சைடு தமிழ்நாடு, இந்திய அளவில் ராகுல் காந்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் தான் அது. நான் பிஜேபி எதிர்ப்பாளர் ராகுல் பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் அங்கேயும் தான் சொல்றாரு. ஏன் இதை நான் சீமானோட நான் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் பெரியாருக்கு மாலை போட நினைக்கலன்னா, சீமானுக்கு செய்தி சொல்ற அளவுக்கு பெரியாருக்கு போய் மாலை போட சொல்ற அளவுக்கு கட்டாயமே இல்லையே விஜய்க்கு. சீமான் யாரா விஜயை பொறுத்த வரைக்கும்? அதாவது எம்எல்ஏ இருக்கிறாரா, எம்பியா இருக்கிறாரா, அவங்களுடைய கட்சி ஏதோ அதிகாரத்தை சுவைச்சிருக்குதா? அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு கட்சி. ஆனா திமுக அப்படி இல்லைல்ல, திமுக அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அப்படி இருக்கக்கூடிய கட்சி பெரியாரை நீ வச்சு, பெரியாரோட பேரை வச்சு போலி பெரியாரிசமும் போலி திராவிடமும் நீ பேசுற. அப்படி பேசுற நீ, நான் சரியாக பேச போறேன், நான் பெரியாரை தொட்டுக் கொள்கிறேன்னு ஏன் விஜய் நடத்திருக்க கூடாது அப்படின்ற விமர்சனம் தான் இன்னைக்கு எழ வேண்டும். ஆனா அது ஏன் எழாம போயிருச்சு அப்படின்னா, கெடுவாய்ப்பாக இது திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, திமுக அதை வரவேற்குதுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நண்பர் விஜய்க்கு வாழ்த்து, பெரியாரை பற்றி பேசாம யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கான காரணம் என்ன? இங்க யார் வின் பண்ணிருக்கிறா? விஜய் வின் பண்ணிட்டாரு. கரெக்டா சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் நினைத்தது சாதிச்சிருச்சுங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் வாயை திறந்து பிஜேபி பிஜேபின்னு பேசினானோ ஒவ்வொருத்தரும் வாயாலையும் விஜய் சூப்பரு, விஜய் பெரியாரை இது பண்ணிட்டாரு, நாம் தமிழருக்கு ஆப்பு வச்சிட்டாரு, பிஜேபிக்கு ஆப்பு வச்சிட்டான்னு சொல்றதெல்லாம் ஒரு தற்காலிக இன்பமா இருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா பேசிட்டு அப்படியே பக்குவமா ஜாலியா இருந்துட்டு போகலாம். ஆனா யாரெல்லாம் இப்படிலாம் பேசுறாங்களோ அவங்கெல்லாம் விஜய் வரும்போது கொஸ்டின் பண்ணாங்க, உன் பின்னாடி பிஜேபி இருக்கியா, நீ எதுக்கியா இப்ப வர? இல்ல இப்பவுமே சொல்றாங்க. இப்ப எப்படி இதை சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிஜேபி சில முயற்சிகளை தமிழ்நாட்டில் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற அடையாளத்தோட களமிறக்கி பார்த்தாங்க. ஆனா அவரால் இங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்கிறதுனால பின்வாங்கிட்டாங்க. இப்போ விஜயை கொண்டு வரும்போது இங்க எதனால இந்த அரசியல் ஒர்க் அவுட் ஆகலை? அப்போ அந்த அடையாளத்தோட கொண்டு வருவோம், நீ பெரியார் சிலைக்கு மாலை போடு, நான் தான் திராவிட சித்தாந்தத்தை ஆதரிப்பவன்னு பேசு, இதையெல்லாம் பண்ணிட்டு எங்களுடைய ஆளா நீ இரு, அதற்கான ஒரு முயற்சி தான். பெரியாருக்கு மாலை போட்டா மட்டும் அவர் என்ன உண்மையிலேயே சமூக நீதி கோட்பாடோடு இருக்க போறாரா? கட்சி பேர்ல திராவிடம்னு சேர்க்காதவர் பெரியார் சிலைக்கு மாலை போட்டா மட்டும் ஒரு திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இப்பவும் சொல்றோம் அவர் பி டீம் தான், பிஜேபி பி டீம் தான் சொல்றாங்க. பிஜேபின்ற கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வளரணுங்கிறதுக்காக ஒரு நடிகரை கூட்டு அந்த நடிகரை போய் பெரியாருக்கு மாலை போட வச்சு நீங்க போய் பெரியாரை பத்தி பரப்புங்க அப்படின்னா விஜய் வச்சு நீங்க என்ன இந்துத்துவ கோட்பாடு பண்ண முடியும்? சரி அப்படி விட்டுருங்க, நீங்க கேட்குற பாயிண்ட்டுக்கே வரங்க. விஜய் அப்படி பண்ணா விஜய்க்கு ஓட்டு விழுமா தமிழ்நாட்டில்? இப்பயும் சொல்றேன், பெரியாரால ஒரு ஓட்டு கூட விழாது, யாருக்குமே விழாது, திமுக கூட விழாது பெரியாரால. தமிழ்நாட்டில் பெரியார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. தேமுதிக கூட பெரியாரை பேசிச்சு. தேமுதிகன்ற கட்சிக்கும் பெரியாருக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு சொல்லுங்க நீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நான் மதிக்கிறேன், அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத ஒரு கட்சி இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் நலிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அந்த கட்சிக்கும் பெரியாரோட ஒரு கோட்பாட்டுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு லிங்க் இருக்கா? பெருசா கிடையாது. எல்லாரையும் வணங்குறோம், பெரியாரையும் வணங்குறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ பெரியாரை பேசிட்டு நீங்க வேற வேலை பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை இக்னோர் பண்ற போறான், ஈஸியா இக்னோர் பண்றாங்க. முகமூடி போட்டு வராருன்னு சொல்றேன், அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவான். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது, ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவான். நீங்க போய் பேச உண்மை பேச கண்டுபிடிச்சிருவான். பெரியாருக்கு மாலை போட்டுட்டு இவர் பிஜேபி சொல்றதை செஞ்சிருவாரா தமிழ்நாட்டில்? முதல்ல விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்குது. விஜய்க்கு என்னன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தெளிவா இருக்கணும்ன்றதுனால தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜய் யோசிச்சிருந்தா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் கூட போய் போட்டிருக்கலாமே. ஏன் அண்ணா பிறந்தநாள் எதுவும் போய் போடல? அவரு அண்ணாவும் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு தானே. அண்ணாவை திமுக ஏற்றுக்குது, அதிமுக எல்லாரும் தானே ஏற்றுக்கிறாங்க. அண்ணாவை பிஜேபி விட்டுருங்க, அண்ணாவை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? பொதுவாக இதுக்கே இன்னொரு உதாரணமும் சொல்றாங்க. விஜயோட அந்த கொடி பாடல் ஒன்று வந்துச்சு, அந்த இடத்துல 3 எழுத்து மந்திரத்தை தமிழ்நாடு ஒழிக்க போகுதுன்னு சொல்லும் போது ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் அண்ணா, அதுக்கு இடையில தான் விஜய் பொசிஷன் பண்றாங்க. இப்போ அங்கெல்லாம் பெரியார் அவர் தூக்கி பிடிக்கல. இப்போ இங்க பெரியார் திடலுக்கே வராருன்னா கூட பெரியாரோட நினைவிடம் இருக்கு, அங்கெல்லாம் போல வந்தாரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, அந்த சிலை இங்கதான்ப்பா இருக்கு, இந்த சிலை தானா இது சொன்னாங்களா கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி இதைதான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிட்டு போயிருக்காரு தவிர உண்மையிலேயே அவர் திராவிடியன் ஐடியாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணல. இன்னும் சொல்ல போனா பெரியார் செருப்பு போடாதவங்களை எல்லாம் செருப்பு போட வச்சவர். ஆனா அந்த பெரியார் சிலைக்கு செருப்பு இல்லாம போய் மாலை போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா பேசுறாங்க. அந்த அளவுக்கு தான் விஜயோட புரிதல் இருக்கும்.
அதான் சொல்றேன். இப்ப என்ன இப்போ விஜய் வந்து பெரியாரை வந்து வணங்கிட்டாரு, வாழ்த்திட்டாரு, போய் வணங்க செலுத்திட்டாருங்கிறதுக்காகவே பெரியாரோட எல்லா சொன்ன விஷயங்களையும் விஜயால ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண போறதும் கிடையாது. விஜய் முதல்ல இந்த விஷயம்லாம் அறிவிச்ச பிறகு ஒரு செய்தி நான் ஒன்று பார்த்தேன், உறுதியா இல்லைங்கிறது தெரியல, சப்ஜெக்ட் கரெக்ஷன். அது சாய்பாபா கோயிலுக்கு போறன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு, பிரதான ஊடகங்கள் எல்லாம் வந்துச்சு. இப்போ விஜய் சாய்பாபா கோயிலுக்கு பெரியார் என்ன சம்பந்தம்? அப்படிலாம் தமிழ்நாட்டில் யாரும் பார்க்கல. அதுக்காக தான் சொல்றேன், பெரியாருக்கு ஓட் பேங்க் சம்பந்தமே கிடையாது. பெரியாரிஸ்டுகளுக்கு தான் ஒரு பேச்சு. தமிழ்நாட்டில் பெரியாரை நிராகரிச்சிட்டோ அல்லது பெரியார் பேர் உச்சரிக்காமலோ யாரும் இங்கே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது யதார்த்தம் என்னன்னா, பெரியாரை போய் வணங்க செலுத்துறதுக்கு எல்லாருக்கும் இயல்பான ஒன்றாக மாறிடுச்சு. அதனால தான் நான் திரும்பியும் சொல்கிறேன், பெரியாரை முழுசெல்லாம் விஜயால் ஃபாலோ பண்ண முடியாது. விஜயானு இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலே ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியார் வரட்டும், பெரியாரை வாழ்த்துவோம், அவர் சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்களை ஆதரிப்புன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, குறிப்பாக சீமான் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு இது என்னன்னா, வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிடுறது. நான் வந்து பெரியாரை வழிகாட்டை ஏற்றுக்கிறேன், அவர்கிட்ட சில முரண்பாடுகள் இருக்குன்னு வெளிப்படையாக பெரியாரின் மீதான முரண்பாடுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறாரு. எல்லாருக்குள்ளயுமே அது இருக்குது. மேட்டர்னா அவர் ஒருத்தர் தான் வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாரு, யாரும் எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது. இப்போ மற்றவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டுருங்களா? இப்போ டிடி தினகரன் போய் நீங்க கேட்டுருவீங்களா? டிடி தினகரன் பெரியார் தான் ஃபாலோ பண்றாரு. பெரியார் சொன்ன அல்லது மற்ற விஷயங்களை போய் டிடி தினகரன் நம்ம உட்காந்து டீகோட் பண்ணோம்னா, இதான் நீங்க செட் ஆகாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். அது அவருடைய மொழி நடை, அவருடைய உடல் மொழி. அது இவருடைய உடல் மொழி, இவருடைய வெளிப்படுத்தல் தன்மை வேறையா இருக்கும். அதனால தான் அவங்க அதை பற்றி கவலையே படலை பெருசா நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் எதுவுமே பெரியார் ஃபாலோவர்ஸே கிடையாது. 35 லட்சம் ஓட்டர்ஸுமே பொலிட்டிசைஸ்டு ஓட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக சொல்கிறேன், அவங்க கட்சியும் பொலிட்டிசைஸ்டு கட்சி. கட்சியிலிருந்து விலகின மரியாதைக்குரிய அண்ணன் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அண்ணன் கலைசுந்தரமாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தவிர பெருசாக திமுகலையோ அதிமுகலையோ போய் பெரிய அளவில் போய் ஜாயின் பண்ணவங்களும் நான் பார்க்கல. ரொம்ப பெருசாக நான் பார்க்கல. இல்லை, எல்லாருமே அது பொலிட்டிசைஸ்டு ஓட்ஸா? ஏன்னா இன்னொரு பார்வையை முன்வைக்கிறாங்க, விஜய் வந்தால் பெரிய அளவுக்கான டேமேஜ் சீமானுக்கு தான் இருக்கும். ஏன்னா திராவிட கட்சிகள் வேணாம், இல்லைனா இவங்க மேலே ஒரு வெறுப்பு, புதுசாக யாராவது வரமாட்டாங்களா, இல்லை அரசியல் புரிதல் இல்லாமல் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க அவங்க தான் பெருமளவுக்கு சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. விஜய் வந்துட்டா சீமானுக்கான தேவையே இருக்காதுன்னு. இல்லை, நான் அதில் உங்கள்கிட்ட ஒன்றுத்தில் வந்து உடன்படுறேன். அதாவது திமுக அதிமுக வேணான்றவங்க சீமானை வந்து சூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் எல்லாருமே பொலிட்டிக்கலாக இருக்க வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு ஓட்டு போடுற எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், இளைஞர்கள் தான் அதிகமாக அவருக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன புரிதலோட தான் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சீமானுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃப்ரெஷராக வராரு. உள்ள இவ்வளோ நடிச்சுக்கிட்டு இருந்தார், ஃப்ரெஷராக வராரு. இன்னைக்கு விஜயோடைய அடையாளம்ங்கிறது அவர் நடிகர்ன்ற ஒரே அடையாளம் மட்டும்தான். அதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். அவருடைய கட்சி தோழர்கள் தொண்டர்கள் வந்து தலைவர்னு சொன்னாலுமே விஜய் ஒரு நடிகர், இன்றைக்கு ரெஜிஸ்டர்டு பார்ட்டியோட ஒரு லீடர், அவ்வளவுதான். மற்றபடி அவர் புருவன் ஓட் பேங்க்கும் எதுவும் வச்சில்ல. ஆனால் இவர் ஒரு 4-5 தேர்தலெல்லாம் தொடர்ந்து அப்படியே நிற்கிறாரு, உங்களை தான் நான் நம்பி நிற்கிறேன்னு பேசுகிறாரு. அப்படின்னும் போது அவரோட ஓட் பேங்க் தனி. அந்த ஓட் பேங்க்கை இவருடைய வருகை வந்து பெரிதளவில் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் திமுக அதிமுக இவங்க 2 பேரையும் கொஞ்சம் சலசலப்புக்கு உள்ளாக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்குது. அந்த அடிப்படையில் அங்கேருந்து கொஞ்சம் போகலாம். திமுகவில் அடுத்து உதயநிதி தான் ஆகிப்போச்சு, உதயநிதி தான் அடுத்து வரப்போறாருன்னா அப்போ நமக்குலாம் என்னப்பா கதி அப்படின்னு அங்கே இருக்கிற அதிருப்தியில் இருக்கிற யாராச்சும் விஜயோடைய பக்கம் வரலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது விஜயோடைய வருகை அப்படிங்கிறது எல்லாரையுமே பாதிக்க தான் போகுது. நாட் ஓன்லி சீமானை தான் அதிகமாக பாதிக்குங்கிற உடன்பாடே கிடையாது. ஏன்னா களம் அப்படிங்கலாம் நான் நினைக்கிறேன். அதை வந்து தங்களுடைய மகிழ்ச்சிக்காக சில பேர் சொல்லலாம். ஆனால் கள நிலவரம் அப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க போயிட்டாரா, ஓகே மகிழ்ச்சிப்பா. பிஜேபி கேட்டால் அப்படியாப்பா அவர் திராவிட சாயம் இல்லைப்பா, அவர் மாற்று இல்லைப்பா. இதில் என்ன ஒன்றே ஒன்று வரும் அப்படின்னா, மாற்றுன்னு பேசுறாருல்ல, அதில் எனக்கு அது ஒன்றே ஒன்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் புதுசாக கட்சி வராருல்ல, இவர் அப்படி சொல்ல முடியுமா? இவர் சொல்ல முடியாதுங்கிற அது ஒன்றுத்துல மட்டும் கொஞ்சம் அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறது கேள்வி. இல்லை, அந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இவர் வந்து திராவிட பாதையை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கலெக்டிவா வச்சு யோசிக்கும் போது தனக்கு சங்கி அடையாளம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். எதுக்காக அவர் இந்த ரூட்டுக்கு போறாரு? சங்கி அடையாளம் வந்துடக்கூடாது தான். திராவிட பாதைங்கிறதெல்லாம் அவரோட முழுமையான நோக்கமே எடுத்துக்கவே முடியாது. பெரியாரோட தொட்டதுனாலே திராவிடத்தெல்லாம் ஏத்துக்கிட்ட மாதிரியான சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே பெரியாரிஸ்ட் தான், எல்லாருமே திராவிட கட்சி தான். அப்படி யாருமே இல்லையே. அதெல்லாம் முன்னாடியே சொன்னேன், பெரியாருக்கு வருடம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. பாமகவை சாதி கட்சின்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா செயல்பாடுகளை வச்சு நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே மாதிரிதான்
பெரியாரை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே நீங்க பெரியார் சொல்ல முடியாது. பெரியார் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்கன்னு சொன்னவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஒரு பெரியாரிஸ்டா கிடையாது இல்ல. அப்ப பெரியாருக்கு ஒரு மாலை அணிவிப்பதன் மூலமாக ஒண்ணுதான் லாபம். நான் சங்கி இல்லைங்கிறது மட்டும் தான் லாபம். நான் பிஜேபி கிடையாது, என் பின்னாடி பிஜேபி இல்லை அப்படிங்கிறது ஒன்று லாபம். இன்னொரு லாபம் என்னன்னா, பெரியாரை யார் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் பெருசா? அட்லீஸ்ட் அவர் பிம்பமாவது வச்சிருக்கிறது யாரு? திமுக தான். நீ எல்லாம் ஒன்றும் பெரியாரை வச்சுக்க வேணாம், நான் பெரியாரை தொட்டுக்கிறேன். நீ பெரியாரை வச்சுக்கிட்ட, பெரியாரை வச்சு பேசுவ, பெரியாரோட சமூக நீதினு சொல்லுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்குறத புறக்கணிக்க சொன்னால் நீங்கள் புறக்கணிக்க கூட வரமாட்டீங்க. நீங்கள் மட்டும் போய் கலந்துக்கிறீங்க. உங்களுடைய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியிட ராஜ்நாத் சிங் அழைப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பெரியாரை வச்சு பேசுறதா அப்படிங்கிற கேள்வி நோக்கி நகரும்ல. இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைங்கிறதையும் கனெக்ட் பண்ணுறாங்களே. திமுக பாணி அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வாழ்த்து சொல்லாதது ஒண்ணு, பெரியாருக்கு முதல் முறையா நேரடியா, மற்றதுக்கெல்லாம் வந்து ட்விட்டரோட நிறுத்திட்டாரு, நேரா போனதும் இங்கதான். அதனாலதானே அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இல்ல அதான் திருப்பி சொல்றாங்க, அவர் திராவிட பாதைன்னு நான் ஏத்துக்க முடியல, அப்படியான ஒரு வெளிப்பாடெல்லாம் பெருசா தெரியல, திராவிட பாதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா திமுகவுக்கு மாற்று நானுன்றத வேணா அவர் சொல்ல முடியும். ஏன்னா ஏன் விஜய் திமுக பாதையா இருக்க கூட வாய்ப்பு இல்லை. அது திராவிட பாதைக்கும் திமுக பாதைக்குமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நான் வந்து இவரை திமுகவுக்கு மாற்றதான் பார்க்க முடியுமே தவிர திராவிட பாதைன்னு பார்க்கல. இன்னும் ஒரு வெளிப்படையா நான் திராவிடம் தாங்க, அல்ல நான் தமிழ் தேசியம் தாங்க அப்படிங்கிற எங்கேயுமே நான் அவர் வந்து பெரியார் திரளுக்கே போறாரு. பெரியார் சிலைகள் நம்ம இங்க ஜெமினியில இருக்கு, திரளுக்கே போறாரு. ஆமா, திரளுக்கே போறாரு. இல்ல பெரியார் திரளுக்கே போறதுனால ஒருத்தர் தமிழ் தேசியத்தை தேர்தல் சேவை செய்யக்கூடாதுன்னு ஒன்று அர்த்தம் கிடையாதுங்க. பெரியாரை ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, வணக்கம் செலுத்திட்டாருங்கிறதா தமிழ் தேசியத்தை இருக்கக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் நீங்க தோழர் சுப்பிரமணிய கிட்ட போய் கேட்டீங்கன்னா இடதுசாரி தமிழ் தேசியம் தனியாக வச்சிருக்கிறாருல்ல. இடதுசாரி திராவிடம்னு சொல்ல மாட்டாங்க, இடதுசாரி தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. சரி ரைட்டு, அவங்க சொல்லி பார்த்தா கூட பெரியாரை ஏற்றுக்கொள்வதனால அவர் திராவிடம் பேச போறாரா தமிழ் தேசியம் பேச போறாராங்கிற கான்செப்டே யாருக்கும் தெரியாது. இன்னொன்று, இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்து விஜய் மாட்டவே மாட்டார், உள்ளேயே நுழைய மாட்டார். இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஐடியாலஜிகளை தாண்டி பீப்புள் வெல்ஃபேர் கவர்னன்ஸ், மக்கள் நல அரசு, அதை நான் கட்டமைப்பேன், அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கலாம். பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய, லெனினிய, தலித்திய எல்லா இயங்களையும் உள்ள போட்டு ஒரு கவர்மெண்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கெடுவாய்ப்பா பிம்ப அரசு தான் எடுபட போகுது. விஜய் ஒரு ஐகான், விஜய் ஒரு பிம்பம். இந்தியாவினுடைய டாப் ஸ்டார்ஸ் 2வது இடத்துல இருக்கிறார், ஷாருக்கானுக்கு அடுத்து இருக்கிறார் விஜய்னு சொல்றாங்க அடிப்படையில். அப்போ விஜய் வந்து எல்லாருக்குமே தெரியும். என் ஃப்ரெண்டு கிட்ட அவன் இத்தனால ஒரு கட்சி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான், அந்த கட்சின்னு பேர் சொல்ல விரும்பல. அவன் சொல்றான் குடும்பத்தோட 8 பேர் எங்க வார்டில் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறான். எதுக்காக ஓட்டு போடுவோன்னு கேட்டேன். விஜய் பிடிக்கும் அப்படிங்கிறான். அவனுக்கு எந்த ஐடியாலஜியுமே கிடையாது. நல்லது நடந்தா சரி, உங்களால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான் அவன். அப்போ அந்த மாதிரி ஐடியாலஜியே இல்லாம இருக்கிறவங்க, பொலிட்டிசைஸ்டே ஆகாம இருக்கிறவங்க விஜய்க்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. விஜயோடைய திட்டமும் அதுதான். கால்குலேட்டிவ் மூணு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாங்க. திமுக பவள விழா கொண்டாடிடுச்சு. இந்த பவள விழா கொண்டாடிய முன்னாடி நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, திருமாவளவன் அவரை மீட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த மீட்டிங் நடந்துச்சுல்ல, அந்த மீட்டிங்கில் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு பேச்சை வந்து ஷேர் பண்ணாங்க என்கிட்ட. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட திமுக தன்னுடைய வெள்ளி விழாவில் ஆட்சியில் இருந்துச்சு, திமுக தன்னுடைய பொன் விழாவிலையும் ஆட்சியில் இருந்துச்சு, திமுக தன்னுடைய பவள விழா இப்போதும் ஆட்சியில் இருக்குது, நாளைக்கு நூற்றாண்டுலேயும் திமுக ஆட்சியில் இருக்கணும், அதுக்கு நீங்கள்லாம் கூட இருக்கணும். இதுதான் முதலமைச்சர் திருமாட்ட சொன்னது. ஸோ திரும்ப 26 வெளியே போக மாட்டேங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. இப்படி வெளிப்படையாக ஒருத்தர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்ச பிறகு அதுக்கான வேலைகளையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த வேலை திட்டத்தினுடைய பொருள் என்ன? இந்த இந்த கமிஷனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாளைக்கு என் பையன் வருவான், அவருக்கு துணை நில்லுங்க. ஏன்னா இதே விஷயத்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. இதே ஒரு தோழர் சொன்னார், கருணாநிதி அவர்களும் அவர் திராவிடம் பேசுவார், கூட இருங்க தம்பி, அவர்கிட்ட இவர் நல்ல தம்பி, நமக்கான பெரியாரை ஏற்றுக்கிட்டவர், அண்ணா ஏற்றுக்கிட்டவர், இவரை வச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்டையும் பேசியிருக்காரு. அப்போ என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பலம் வந்து நாளைக்கு உதயநிதிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போவே நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இதை நான் ஒரு சின்ன ஈவெண்ட், ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி
விஜய்க்கோ அல்லது நமக்கோ இருக்கிற ஒரே பார்வை, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா உதயநிதி தான் தலையெடுக்க போறாருங்கிறது தெரியும். ஸோ நாளைக்கு உதய் விசஸ் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. உதயநிதி ஒரு பக்கம் இருக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் யார்? அப்போ அந்த இடத்த தான் நான் பிடிக்க போறேன். உதய்க்கு போட்டியா விஜய் தான் வருவான், உதய்க்கு போட்டியா நான் தாண்டா வருவேன் அப்படின்னு வெளியில பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் விஜயோட மூவே இருக்குது. வேற யாரும் டார்கெட் கிடையாது, வேற யாரும் டார்கெட் கிடையாது. உதயநிதி மட்டும்தான் டார்கெட், திமுக மட்டும்தான் டார்கெட். அப்பதான் நீங்க ஆட்சிக்கு பிடிக்க முடியும். நாம் தமிழரை டார்கெட்டா வச்சோ, அதிமுகவை டார்கெட்டா வச்சோ, பாமக பிஜேபி டார்கெட்டா வச்சோ தமிழ்நாட்டில் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஒன்னுத்தையும் பிடிக்க முடியாது அவங்க டார்கெட்டா வச்சா. அப்ப விஜயோட நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறதுனா ஆளுங்கட்சி யாரு, அதிகாரத்தில் இருக்கிறது யாரு, அவங்களதான் திட்ட முடியும், அடிக்க முடியும், டார்கெட்டா வைக்க முடியும். எல்லாருமே அப்படிதானங்க. பிஜேபி யார் டார்கெட் வச்சு? அண்ணாமலை தமிழ்நாட்டில் யார் திட்டுறாரு? திமுக. ஏன்னா அதான் ஆளுங்கட்சி. சீமான் யார் விமர்சனம் பண்றாரு? திமுகவை தான். நீங்க தாங்க சனாதனத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தில இருந்தே ஒருத்தர் முதலமைச்சர், உங்க குடும்பத்தில் துணை முதலமைச்சர், நீங்க தாங்க சனாதனத்தை பின்பற்றீங்கன்னு சொல்றாருல. ஏன் சொல்றாரு? அதனால அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதானா? இருக்குது. திமுக ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி எடுத்து நான் வேலை செய்யறேன், எனக்கு நீ ஓட்டு போடுங்கிறாரு. அப்போ விஜயும் அதே பாடத்தை தான் எடுப்பாரு. என்ன ஒண்ணு, விஜய் இதுக்கப்புறம் தான் ரொம்ப அக்ரெசிவ் ஆவாரு, அக்ரெசிவ் ஆகணும். அப்படி அக்ரெசிவா ஆகலைன்னா இந்த அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறாருல, இது அப்படியே கோபுரமா எழாம சரிஞ்சு விழுந்துரும், மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்கு அவர் இன்னுமே இதே தெளிவான திட்டங்களோட பயணங்களோட நகர்ந்தார் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மாற்று அப்படிங்கிற இடத்துக்கு நிப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ அதிமுகவையும் நம்ம இங்கே ஏன் நான் ஒரு விஷயமா நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுன்னு சொன்னாலே, ஏன்னா அவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு தன்னுடைய தலைமையை இன்னும் தக்க வைக்கணும், இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உருவாயிருக்குது. அப்படி இல்லைன்னா திமுகவை வேணாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அதிமுகவுக்கு போயிட்டு இருக்கிறவங்க விஜய் பக்கம் வந்துருவாங்க. எப்பயுமே ரெண்டாவது அடுக்கில் இருக்கிற நிறைய விழுகுதுன்னா அதுதான் புதுசாக வரவங்க யாருக்கும் அவங்கள போய் விழும். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு போறவங்க விஜய் பக்கம் போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அதிமுகவும் இதை ரொம்ப சுதாரிப்பாக எடுத்துக்கிட்டு கவனமாக எடுத்துக்கிட்டு தங்களுடைய வேலைகளை பண்ணாங்க மட்டும்தான் அவங்களுடைய ஓட் பேங்கை தக்க வைக்க முடியும். ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதிமுக ஓட் பேங்க் இருக்குது, வெளியில் ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஓட்டு போடாத ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இப்போ ஓட்டு போடாத ஓட் பேங்க்கையும் எதிர்கட்சி ஓட் பேங்க்கையும் வெளியில் இருக்கிற கொஞ்சம் ஓட் பேங்கையும் தான் விஜய் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னும் போது அதில் அதிமுகவுக்கும் பாதிப்பு இருக்குது. ஆனால் இந்த பெரியார் மேட்டரை வச்சு பார்க்கும்போது, பெரியார் சிலையை தொடுறாரு, பெரியாரை தொடுறாரு அப்படின்னா ஏற்கனவே யார் பெரியார் வச்சுருந்தாங்களோ அவங்க தான் ஆச்சப்படணும். ஆஹா, நம்ம ஐட்டத்தை கையில் எடுத்துட்டான்பா, நம்ம இடத்தை கையில் எடுத்துட்டா நமக்கு தான்ப்பா பிரச்சனை, அவங்க தான் பயப்படணுமே தவிர அவரை ஒரு அடையாளமாகவோ அவரை ஒரு ஆயுதமாகவோ பயன்படுத்தாத யாருக்குமே இது அச்சத்தையோ பயத்தையோ கவலையோ உருவாக்காது. நன்றி.